ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம். ஐ டைட்டில் பார்த்து என்ன இதுன்னு நினச்சிருப்பீங்க, ஸ்பிரிச்சுவல் ஹைஜீன் அப்படின்னா என்னன்னு. எனக்கு ரொம்ப ரீசெண்ட்டுனா லைக் இந்த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ஐ ஹவ் பிகம் மோர் அண்ட் மோர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கான்செப்ட் ஆஃப் மென்டலி என்னோடய பீஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறது, என்னோடய எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணுறது. I become very much into it, and more recently of late I'm more and more interested in that, even compared to before. அப்போது நம்மளோட எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணுறதுனா, this is not something about like religion or like anything to do with any kind of mindfulness practice. If you follow such practices, good for you, but if you don't, this video is not about that. This is just about very realistic practical things. என்ன ஃபெய்த்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும், என்ன மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி பிலீவ் பண்ணுறவங்களா இருந்தாலும், ஸ்பிரிச்சுவாலிட்டி பிலீவ் பண்ணாதவங்களா இருந்தாலும், this are just steps to feel like really grounded and to reclaim our energy. நம்மளோட எனர்ஜின்றது வந்து இட் இஸ் ஃபைனைட் ரிசோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஈவினிங் ஆகும்போது நிறைய நம்ம டயர்டாகி ட்ரெயின்ட் அவுட் ஆகி போகிற மாதிரி ஃபீலிங் இருந்தால், மார்னிங்லேயே நம்ம ரொம்ப ஆங்ஷியஸாக வி ஆர் வேக்கிங் அப் ஓவர்வெல்ம்ட் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தீங்கன்னா, திஸ் மீன்ஸ் தட் வி ஆர் நாட் பேலன்ஸ்ட். எங்கேயோ நம்மளோட எனர்ஜி இஸ் ட்ரெயினிங் ஆஃப். இதிலிருந்து டெய்லி நம்ம தான் நம்மளோட எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணணும். அண்ட் தட் இஸ் தி எனர்ஜி, தட் இஸ் அவர் சோர்ஸ், தட் வில் ஹெல்ப் அஸ். அந்த வைட்டாலிட்டி, அந்த லைஃப் ஃபோர்ஸு தான் வந்து விச் வீ கேன் சேனல் இன் டு திங்ஸ் விச் ஆர் ப்ரொடக்டிவ். நம்ம டெய்லி யூஸுக்கு நல்லா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம சேனல் பண்ண முடியும். அப்படி தான் நம்மளோட மைண்டே நம்ம வந்து காமாகவும் பாசிட்டிவாகவும் வைக்க முடியும். அப்போது நிறைய நம்ம சுற்றி இருக்கிற எனர்ஜி ட்ரெயின் பண்ணுற ஆட்கள் விஷயங்கள் இருப்பாங்க. ஸோ ஹவு டு யூ நோ தட் யுவர் எனர்ஜி இஸ் ட்ரெயின்ட்? அப்படி இருக்கிறது ஃபிசிக்கலி டயர்டாக இருக்கிறது, மென்டலி ஆங்ஷியஸாக, ஆர் லைக் ஃபீலிங் லைக் யூஆர் லாஸ்ட், ஆர் ஃபீலிங் லைக் யூஆர் நாட் தேர் வேர் யூ வாண்ட் டு பி. மற்றவங்கள இருக்கிறது எல்லோரும் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க, நான் மட்டும் அச்சீவ் பண்ணலைன்ற மாதிரி ஒரு கம்பேரிசன், அதுக்கப்புறம் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வர்றது, ஸ்லீப் கரெக்டாக கிடைக்காமல் இருக்கிறது, மூட் எப்போவுமே ஒரு மாதிரி இருக்கிறது, டக்குன்னு கோபம் வரும், இல்லைன்னா ரொம்ப சங்கடம், இமோஷ்னலி சேடாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறதெல்லாம் தீஸ் ஆர் ஆல் சிம்டம்ஸ் தட் யுவர் எனர்ஜி இஸ் பீங் ட்ரெயின்ட் கன்சிஸ்டன்ட்லி. ஸோ சம்வேர் வி ஹவ் டு கிரவுண்ட் அவர் செல்ஸ் அண்ட் ரீசெக் நம்மளோட எனர்ஜி பேலன்ஸ் எப்படின்னு. ஸோ தேர் ஆர் திங்ஸ் தட் ஐ டூ விச் ஹவ் நாட் காட் எனிதிங் டு டூ வித் ரிலிஜியன் ஆர் எனிதிங் எல்ஸ் ரியலி. சிம்பிளி நம்மளே என்ன பாதுகாக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஒரு சில மெத்தட்ஸ் ஐ வில் ஷேர் வித் யூ டுடே. If these things resonate with you, you can try these as well, and I can vouch that these have helped me personally. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் you can also try it. So starting from the morning wake up பண்ணா, earlier it used to be that the moment I wake up I would reach for my phone, right? அது தனி ஒரு ஹேபிட்டாக இருப்பாங்க. I'll reach for the phone and I'll see what is happening, what has happened overnight, and what is there to do today, what is going on in the world, இதெல்லாம் பார்க்குறது, and then news பார்க்குறது. So from the moment I woke up I was consuming things that are not really mine. உலகத்தோட எனர்ஜி, உலகத்தில் நடக்கக்கூடிய நியூஸ் and chatter and everything, I was keeping on consuming all of that. This was eventually resulting in me starting a day without being at my level best. This was resulting in me being low on energy and me feeling like I was not like reaching up to that potential, or like feeling anxious about so many things to do for the day, or overwhelmed feeling அப்படின்னா அது ஒரு டென்ஷனில் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தது. So now what I do is that the moment I wake up, like even before I open my eyes if possible, I like to think of peace and gratitude. Like I'm happy that I have another day to live. That is always a great thing. That is the first thing to be grateful for, right? I'm grateful that I have another great day to live. This day is going to be great day. இந்த நாள் வந்து எனக்கு நல்லா இருக்கும், இந்த நாள் எனக்கு my loved ones எல்லாருக்குமே நல்லா இருக்கும், and this will be a positive day, a soothing day. And then I will also think how am I feeling today, and then I will like to ground myself, like deep breathing and calming techniques, and I would like to think that okay, I am grounded, I am okay, whatever comes today I can deal with it, whatever I am expected to do today I will do it அப்படின்னு I will little bit கொஞ்சம் எனக்கு ஒரு பெப்டாக் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் நம்மளை ஹாப்பி பண்ணிவிட்டு I will go into my days things like மொபைல் அது இதெல்லாம் பார்க்குறது. These things I will do. And another thing, sometimes this clutter in our minds come from
ட்ரெய்னிங் அக்கௌண்ட்ஸ். நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலரோடது அவரோட அக்கௌண்ட் பார்த்து வந்த பிறகு பர்சனல் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் வாட் நியூஸ் கண்டென்ட்டாக இருந்தாலும் அது பார்த்த பிறகு யூ வில் ஃபீல் வெரி டவுன். ஒரு சில டாபிக் கூட அதை பற்றி படித்த பிறகு வி வில் ஃபீல் லைக் ஐயோ அப்படின்னு தோணிடும். ஒரு சிலரோட அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா அவர் மட்டும் நல்லா இருக்காங்க, நம்ம எப்படி இருக்கோம் அப்படி ஒரு கம்பேரிசன் வரும். இல்லை ஒரு சிலரோட பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சிம்பத்தட்டிக்காக இருந்து கூட வி மே ஃபீல் சேட். ஒன் வே ஆர் தி அதர் இட் வில் பி ட்ரைனிங் அவர் எனர்ஜி கன்சிஸ்டன்ட்லி. அப்படி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ், ஆப்ஸ், டூல்ஸ் இதெல்லாம் அன்ஃபாலோ பண்ணுறது, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது, அன்இன்ஸ்டால் பண்ணுறது. It is very important because we need to protect our energy and our space. We have a limited energy. We have to give it where it is important to us. நம்மளோட எனர்ஜி நம்ம எங்கே கொடுக்குறோமோ that will grow. So if you are going to give all your energy into problems or things that make you anxious, that will keep multiplying. அது நம்மளுக்குள்ளே இருந்து we will feel very very anxious. அது mentally and emotionally எல்லாம் it will affect us a lot. So we need to completely unfollow, unsubscribe. எதுக்கு? If something is not adding value to your life, if something is not bringing you joy, something is not bringing you beauty, something is not bringing you happiness, something is not bringing you some efficiency, some value, some wealth, some health, ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் you need to basically the entire point of spiritual hygiene is just this: whatever is adding value to your life, you need to focus on those things. Whatever is not adding value to your life, you need to cut those things down. That's the entire concept of this spiritual hygiene. So you need to see, இப்போ ஒரு அக்கௌண்ட் பார்க்கும்போதே மைண்டு டவுன் ஆகுதுன்னா ஏன் அதை போய் பார்க்கணும்? தேவையில்லைல்ல. அது பார்க்கும்போது இட் குட் பி லைக் இன் அ வே வேர் வி ஃபீல் லைக் ஐ ஃபீல் சேட் அபவுட் இட் அப்படின்னு இருக்கலாம். or I feel anxious, or I feel angry and upset that this is happening. If you can do something about it, you do it. Otherwise இதெல்லாம் பார்த்து டெய்லி நம்மளே வெறுப்பேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ you need to just cut those clutter in the chatter. This you need to cut it out. And அது இல்லாமல் இருந்தாலே mind will become peaceful. Even if it is like a game கூட, ஒரு சில games can be very addictive and it is fun. I also play games, mobile games எல்லாம் video games, Pokemon அது இதெல்லாம் நான் விளையாடுவேன். பட் something is not bringing you joy, if something is like more addictive, நம்மளோட டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தால் we need to decide, is the value or is the happiness that it is bringing to me momentarily worth the time I spend on it? அந்த அனாலிசிஸ் நீங்கள் தான் செய்ய முடியும். எது கரெக்ட் உங்களுக்கு, எது நல்லது இல்லைன்னு உங்களுக்கு யூ நோ டீப் டவுன். யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ஃப்ரம் தட் பாயிண்ட் யூ நீட் டு மேக் அ டெசிஷன், இவரே என்னோட லைஃப்பில் வைக்கணுமா வைக்க வேண்டாங்கிறது. தட் இஸ் யுவர் நெக்ஸ்ட் திங். அண்ட் தேர்ட் திங் இஸ் ஃபிசிக்கல் டீக்ளட்டரிங். ஜென்ரலி நம்ம காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு பார்க்குறதே ஒரு கிளட்டராக இருந்ததுன்னா வி won't ஃபீல் குட். காலையில் எந்திரிக்கும் போது இஃப் திங்ஸ் ஆர் லுக்கிங் பீஸ்ஃபுல் அண்ட் லைக் ப்ளசண்ட், that will really make our day feel better. So if we are daily waking up to any kind of negativity, that will make us feel bad. This includes physical clutter. அப்போ நம்ம சுற்றி இருக்கிற ஸ்பேஸை வந்து சுத்தம் பண்ணி வைக்கிறது, that will actually help us mentally, spiritually also, and we feel more organized, we feel more in control of our life, we feel more powerful. இப்போ டிஷ்ஷஸ் எல்லாம் நைட்டில் செஞ்சு வச்சு கிச்சன் க்ளீனாக இருந்தீங்கன்னா காலையில் போய் ஒரு டீ செய்கிறது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே டைமில் கிச்சனில் பார்த்தாலே ஒரு மாதிரி நைட்டு சாப்பிட்டதெல்லாம் அப்படியே இருக்குது, அது இன்னும் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சமைக்கணும் அப்படி இருந்ததுன்னா we will not even feel like cooking, we will not even feel like engaging in that kitchen. இல்லை? ஸோ அதுதான் நான் சொன்னேன், நம்மளோட ஸ்பேஸ் வந்து க்ளீனாக இருக்கணும். நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் கூட if it is tidy and everything is organized, then we feel better, we are more productive. அப்போது அந்த this cluttering will also help us spiritually, because an organized mind, organized space, these things go hand in hand. ஸோ நம்மளோட மைண்ட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்மளோட சுற்றி இருக்கிறதும் நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும். அண்ட் சம் பீப்புள் வில் சே that காலையில் எந்திரிக்கும் போதே I always wake up to this person who is yelling at me or who is like shouting at me saying that இது வரைக்கும் எந்திரிக்கலை அப்படின்ற சத்தம் போடுற மாதிரி இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறதா இருந்தால் if somebody is causing or something is causing you problems அப்படி இருந்தாங்கன்னா you please either wake up earlier or tell them to not do that. இப்போ நம்ம நிறைய பேர் நம்மளால் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நான் எப்போவும் நினைப்பேன். நமக்கு நம்மளே தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்மளோட ரெஸ்பான்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன் வே இஸ் டு வென் வி வேக்கப் இட் செல்ஃப், நம்ம கண் திறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த வரதெல்லாம் வந்து தீஸ் திங்ஸ் டோன்ட் அஃபெக்ட் அஸ், தீஸ் ஆர் நாட் அவர் திங்ஸ் அப்படின்னு நம்மளே நமக்கிட்ட ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் டாக், நம்ம அவரோட எனர்ஜி வரும்போது அதுக்கு ஒரு ஷீல்டு நம்மளே உள்ளே வைக்கிறது. ஆர் எல்ஸ் we can wake up earlier.
அவர் இந்த பிரச்சனை வாட் எவர் இஸ் அ நெகட்டிவ் திங் லைக் நெய்பர் வீட்டில் நடக்கக்கூடிய சத்தமோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சத்தமோ வாட் எவர் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்காதது ஒரு சத்தத்தில் தான் நம்ம காலையில் எழுந்திருக்கிறோம்னா we have to wake up slightly earlier so that this thing will not be there and we can wake up in a better way. அது we have to alter the environment accordingly. And then bad conversations, hard conversations. Many days we will have to deal with conversations which are not to the best of our benefit. அப்போது நமக்கு those particular days harsh conversations நடந்ததுன்னா we may tend to like replay that over and over in our mind. அப்படி சொல்லிட்டாங்களே, நான் அப்படி சொல்லியிருக்க வேண்டாம், நான் அப்படி சொல்லலை, நீ இப்படி சொல்லியிருந்திருக்கலாம், நான் சொல்லலை, ஒரு அவர் அப்படியே சொல்லிட்டாங்களே, இதெல்லாம் வாட் எவர் இட் இஸ் ஒன் வே ஆர் தி அதர் வில் கீப் ரீப்ளேயிங் இட் இன் அவர் மைண்ட். இட் வில் ட்ரெயின் us. So when we find ourselves doing that after a hard conversation, it is always good to just check in with ourselves and saying we don't have to carry this. இந்த லோடு நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது எனக்கு நான் தாங்க வேண்டிய லோடு கிடையாது, இது நான் விட்டுடுறேன். இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷனுக்கு இந்த பர்டிகுலர் ஆளுக்கு நான் என்னோட எனர்ஜி கொடுக்க மாட்டேன். திஸ் எனர்ஜி மை எனர்ஜி இஸ் ப்ரெஷியஸ். இது எனக்கு ப்ரொடக்டிவாக இருக்கக்கூடிய எனக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஆள்களுக்கும் திங்ஸுக்கும் மட்டும்தான் நான் கொடுப்பேன். This particular person and this conversation was not helpful for me. I'm not going to invest more energy in it. ஆல்ரெடி நம்ம ஒரு ஹேட் கன்வர்சேஷன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இருக்கிற டைம் கூட இதை பற்றியே யோசிச்சு என்னோட ஃபுல் எனர்ஜி அங்கே கொடுத்துட்டோம்னா this energy, precious energy which we should channel into our productive things, அதில் அப்படியே போயிடும். மென்டலி நம்ம ட்ரெயின் ஆகிடும். And this will affect us far longer than it has any business affecting us. நம்மளே ரொம்ப காலம் இதை அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். we need to cut. அந்த மாதிரி எங்கெங்கே ட்ரைனிங் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் நடக்குதோ அப்போ we need to tell ourselves no, we are not carrying this load. This happened, that is over, that's it. Whatever we could tell at that time, we said it. We could have said something better, yes, but at that moment it didn't come to us. நம்மளால பேச முடியல, நம்ம பேசலை. இதை விட நல்லா பேசி இருந்திருக்கலாம்னா மேபி அந்த டைமில் எனக்கு அவ்வளோதான் பேச முடிஞ்சது, நான் அவ்வளோதான் பேசினேன், அது போதும், அது ஓகே தான். அப்படி பேசணுங்கிறதுக்காக நான் வந்து அழுதிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இட் இஸ் ஓகே அப்படின்னு நம்மளே நமக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்து we need to make ourselves feel like it is okay and let it go. அங்கே விட்டு விடுறது. And some people are toxic. I would say அவங்களே நம்ம லைஃப்பில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் வெரி சிம்பிள். சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டாக்ஸிக்னா நம்ம அவங்களே கட் பண்ணி விடலாம். இதர் கட் அண்ட் ட்ரையா இல்லைன்னா ஒன் பை ஒன்னாக ஸ்லோலி ஜென்ட்லி we can cut them out of our life. அது ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில டைமில் என்ன ஆகும்னா we cannot cut these people out of our life because they are like very close and it is not up to us to cut them out. அப்படி இருந்தாங்கன்னா we have to mentally prepare ourselves to feel like அவர் சொல்கிறது it is from their level of understanding. It is not a reflection of us. அவர் சொல்கிறது அவருடைய லைஃப், அவருடைய ஜேர்னி, they are different. Let them. Allow them to talk whatever they want, allow them to think whatever they want, allow them to do whatever they want. என்ன வேணுமோ பண்ணி கூட்டணும். அதை கண்ட்ரோல் பண்ண முயற்சி நம்ம சுத்தமாக விடணும். அந்த பாயிண்ட்டுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு we need to cut codes. நம்ம மைண்டில் மென்டலி we need to cut. We need to make sure that we are no longer talking we are no longer taking that load in our head. அவரை பற்றி நம்ம திருப்பி பேசுறது நினச்சிட்டே இருக்கிறது will amplify the toxicity. ஸோ ஒரு விஷயம் டாக்ஸிக்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் போய் அவங்கள நம்ம மைண்டுக்குள்ளே பெருசு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. we need to at some point decide that நம்ம வந்து அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இனிமேல் கொடுக்க மாட்டோம். அவர் பண்ண வேண்டியது பேசிகிட்டே இருக்கட்டும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசட்டும், பிடிச்ச மாதிரி பண்ணட்டும், பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து அதே மைண்டில் எடுக்க மாட்டோம். நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி என்னோடய லைஃப்பை, என்னோடய தாட்ஸை, என்னோடய ஆக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ண மாட்டோம். நான் எனக்கு என்ன கரெக்டுன்னு தோந்தோ அதை பண்ணிகிட்டே இருப்பேன். அவருக்கு என்ன கரெக்டுன்னு தோந்தோ அதை பண்ணிகிட்டே இருக்கட்டும், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு we need to cut and dry நம்மளே வந்து ஒரு முடிவு எடுக்கணும். அங்கே தான் நம்மளோட சக்ஸஸ் இருக்குது. அண்ட் அவரோட இம்பேக்ட் நம்ம லைஃப்பில் கம்மி பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். அட் சம் பாயிண்ட் we have to decide that அவரோட ஒப்பீனியன்ஸ், அவரோட பேச இதுக்கெல்லாம் நம்ம போய் ஒவ்வொரு டெய்லி சண்டை போட்டுகிட்டே இருக்க முடியாது. நம்மளோட எனர்ஜி அங்கே கொடுத்துட்டே இருந்தோம்னா பாசிட்டிவாக நம்மளுக்கு வேண்டிய ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு தான் நமக்கு எனர்ஜி இல்லாமல் போகுது. ஸோ we need to cut those kind of interactions out of our life. And last step is every day before we go to sleep we need to really think about what good happened in our life. இதெல்லாம் எனக்கு நல்லா நடந்தது, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல், தேங்க்யூ காட், இதெல்லாம் எனக்கு நல்லா நடந்தது அப்படின்னு we need to be thankful and we need to appreciate what we did well. எத்தனை மோசமான நாளாக இருந்தாலும் ஏதோ ஒன்று நமக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க.
வி மே ஹேவ் ஈட்டன் வெல், நல்ல சாப்பாடு, ஹெல்தி சாப்பாடு சாப்பிட்ருக்கோம், இல்லைன்னா நல்லா நம்ம ஒர்க் வந்து கொஞ்சம் நல்லா நம்ம பண்ணியிருந்திருக்கோம், நம்மளோட படிக்க வேண்டிய புக்ஸ் நம்ம நல்லா படிச்சிருப்பாங்க, ஆர் வாட் எவர், ஈவன் இஃப் இட் இஸ் ஃபார் அ ஷார்ட் டியூரேஷன் யூ வுட் ஹவ் டன் சம்திங் குட். ஏதோ ஒன்று நம்ம நல்லது பண்ணியிருப்போம். அந்த நல்லதுக்கு we need to appreciate ourselves. நம்மளே நமக்கு வந்து ஆமாம் யூ டிட் வெல் அப்படின்னு நம்மளே நமக்கு சொல்கிறது. தட் அப்ரிசியேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். இன்னொருத்தர் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை ரெக்கக்னிஷன் அண்ட் அப்ரிசியேஷன். தீஸ் ஆர் திங்ஸ் யூ கேன் கிவ் டு யுவர் செல்ஃப். யாரும் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணாலும் பண்ணாட்டியும், அப்ரிஷியேட் பண்ணாலும் பண்ணாட்டியும், நம்மளுக்கு நம்மளே ரெக்கக்னிஷன் அப்ரிசியேஷன் எல்லாம் கொடுக்கல. நமக்கே தெரியும், we know, நம்மளோட இன்னர் கான்ஷியன்ஸ் will tell us when we are doing well and when we deserve appreciation. So we need to appreciate ourselves. Whatever good happen, we need to appreciate it. And whatever difficult things happen, we need to let go. அது முடிஞ்சிச்சு, இதை பற்றி நம்ம யோசிச்சிருக்க தேவையில்லை. we need to let go and mentally clear that thought out. It is not easy, but every time such a thought pops up, we have to think, என்னோட எனர்ஜி is too precious to give to this. My thoughts are too important to give to this. இதுக்கெல்லாம் கொடுக்கறதை விட மை எனர்ஜி, மை தாட்ஸ், என்னோட மைண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஆல் திஸ். இதுக்கெல்லாம் நான் என்னோட டைம், என்னோட எனர்ஜி, என்னோட மைண்ட் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு நம்மளாம் முடிவெடுக்கணும். we need to value ourselves higher. அப்போ தான் நமக்கு அந்த டேயில் நடந்ததெல்லாம் கொஞ்சம் கூட பெட்டராக ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் ஆன் ஆல் த குட் தட் ஹேப்பன் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ஆல் த குட் தட் யூ வில் பி டூயிங் த நெக்ஸ்ட் டே அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் இஃப் யூ கோ டு ஸ்லீப். And then it will also again help with waking up with a positive frame of mind. So it will again feed into each other. This is the way we can maintain a spiritual hygiene. We can maintain a happy frame of mind regardless of what is going on in our lives. Hope this was of some use to you. Thank you so much for watching and bye-bye.